ஜீவசகாப்தன், இப்போ சட்டப்பேரவையில் எதிரொலித்த கருத்து மோதலை நாம் பார்த்தோம். தமிழ்நாட்டு உரிமை சார்ந்து யார் உண்மையான உரிமை குரலை எழுப்புறதா புரிஞ்சுக்கலாம். இல்லை, தமிழ்நாட்டு உரிமைகள் இந்த காவிரி பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக மத்தியில் இருக்கக்கூடிய எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழர்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் 71 தீர்ப்பாயம் வேண்டும் என்று தொடுத்த வழக்கை, அந்த வழக்கை சசிகலா மேடம் கரெக்டாக சொன்னாங்க, சசிரேகா மேடம் வாபஸ் பெற வச்சது இந்திரா காந்தி, அன்றைய காங்கிரஸ். அன்னைக்கு இருந்த நெருக்குதல் 3 மாநில முதலமைச்சரும் பேசி தீர்த்துக்கலாமே. இன்னைக்கு உங்க பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்களே, ஏன் பேச்சுவார்த்தை என்றால் பதறுகிறோம் என்றால் அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த தொல்லை, ஏமாற்றம். அன்னைக்கு நடந்தது ஏமாற்றம், நயவஞ்சகம் இந்திரா காந்தி பண்ணது. ஏன்னா இந்திரா காந்திக்கு கர்நாடகா தான் முக்கியம். இந்திரா காந்திக்கு மட்டும் இல்லை, ராஜீவ் காந்தி, சரண் சிங், மொராஜி தேசாய், இன்னைக்கு இருக்க ராகுல் காந்தி வரை அவங்களுக்கு கர்நாடகா தான் முக்கியம். தமிழ்நாடு என்னைக்குமே முக்கியம் கிடையாது. அன்னைக்கு கலைஞர் சொல்லி அந்த வழக்கு வாபஸ் வாங்கினாங்க. அன்னைக்கு திமுக செஞ்சது தப்பு, அந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்க கூடாது. இவங்க தான் தீர்ப்பாய வழக்கு 69 போட்டாங்க, 71 தொடங்கல. இவரும் சட்டத்துறை அமைச்சர் மாதவன் சேர்ந்து போட்டது தீர்ப்பாய வழக்கு. அதை எல்லாரும் ஏமாத்தினாங்க. அதை நிறைவேற்றிய ஒரே பிரதமர் விபி சிங், சமூக நீதி காவலர் விபி சிங். அப்ப திமுக அதுதான். திமுக அப்ப தோத்து கலைஞரின் முயற்சி, அதை ஒண்ணு சேர்த்துக்கங்க. இல்லைங்க, இப்ப அது முக்கியம் இல்லைங்க, நம்ம பேச வேண்டிய விஷயம் இல்ல. அவருக்கு மேல திமுக விட்டு கொடுத்ததுங்கிறப்ப அதை திமுக அரசு தானே சொல்றேன். சரி, அப்ப தமிழ்நாடு முழுக்க தோத்தாங்க திமுக. முரசொலி மாறனுக்கு அந்த இடத்துல மத்திய அமைச்சரவை கிடைத்தது, விபி சிங்கை முன்மொழிந்தது திமுக. அப்ப எல்லா பிரதமரும் போய் பேசுங்க, போய் 2 பேரும் பேசுங்கன்னு சொன்னப்ப முதன் முறையாக தீர்ப்பாயம் கோரிக்கையை செவிமடுத்தவர் விபி சிங். அவரால சமூக நீதி காவலர். அவர் இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலையும் உண்மையான இந்தியர் அப்படின்னா அது விபி சிங் மட்டும்தான். மத்த எல்லாம் வட இந்தியா லாபி தான், எல்லா காங்கிரஸ் பிஜேபி எல்லாம். முறையா தமிழனும் இந்தியன், தமிழ்நாட்டுக்காரனும் இந்தியன்னு மதித்த ஒரே பிரதமர் விபி சிங். அவர் தமிழர் கிடையாது, அவர் இத்தனைக்கும் வட இந்தியாக்காரர். பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடுன்னு சிந்திச்சவர் விபி சிங். ஆனா அவர் பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது, அவர் ஒரு அற்புதமான பிரதமர். அவர் ஆட்சியில் தான் எல்லாம் நடந்துச்சு. இந்த காங்கிரஸும் பிஜேபி இல்லாம வந்த அந்த குறுகிய காலத்துல தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் நடந்தது. விபி சிங் பெருமையை பத்தி காரை செல்வராஜ் அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், மறுக்க மாட்டார். அப்ப அந்த ஆட்சியில் தான் நமக்கு நடந்தது. அந்த தீர்ப்பாய அமைந்து அவர் இடைக்கால தீர்ப்பு அதுக்கு கலவரம் கர்நாடகத்துல, அதையும் விட மாட்டேங்கிறாங்க. தீர்ப்பாயம் அமைஞ்சது கர்நாடகாவுக்கு உடன்பாடு கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. இடைக்கால தீர்ப்பு இது பண்ணல. அதை அரசியலில் போடுறதுக்கு ஜெயலலிதா அம்மையார் தேவைப்பட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் தான் அரசியலில் போட வச்சது. அதுவரை கர்நாடக அரசு அதையும் விடல. அப்ப நம்ம எவ்வளவு போராடி இருக்கோம் பாருங்க. தமிழ்நாட்டில் அந்த தீர்ப்பாயம், நான் இதையே ரொம்ப முக்கியம் சொன்னேன், தீர்ப்பாயம் நடுவன் அமைப்பு இருக்குல்ல, அந்த காவிரி நடுவன் அமைப்பு, அதை ஒருபோதும் கர்நாடகா ஏற்றுக்கொள்வாது, மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது. அதுக்கு போராடுனதுல திமுக அதிமுக 2 பங்கும் உண்டு. அப்புறம் காவிரி மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்றுக்குழு வாரியம், இவங்க சொன்னாங்களே கோர்ட்ல இப்ப சரியா பண்ணலன்னு. கோர்ட் அது என்ன சொல்லுச்சு, இதை நீங்க அந்த பாடிஸ்ட கேளுங்கன்னாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்று வாரியத்துல போயிட்டு வாங்கினாங்க. கேஸ அவங்க தள்ளுபடி பண்ணல, ஏன்னா அது அமைத்ததுன்னு. அப்ப அந்த தீர்ப்பையும் மதிக்கலன்னு தான் போகுது. கர்நாடகா அந்த தீர்ப்பையும் மதிக்கல. நடுவர் மன்ற தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பு, அரசு கெசட்ல வெளியிட்டாங்க இடைக்கால தீர்ப்பு, அதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கு அங்க கலவரம். இந்த மாதிரி சட்ட போராட்டத்துல தமிழ்நாட்டுக்கு வெற்றி கிடைக்கும் போதெல்லாம் கர்நாடகத்துல அடி. இதெல்லாம் செய்யறது அங்க உள்ள காங்கிரஸ், கவுடா, பிஜேபி இதை தொடர்ந்து செய்வாங்க. அது இங்க திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும். சோ போராடி போராடி பெற்ற உரிமைகளை நயவஞ்சகமாக பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு பிரதமர்கள் நம்மளை ஏமாற்றிய போது அதையெல்லாம் ஒழிச்சிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டோம். பேச்சுவார்த்தை, நீதிமன்ற தீர்ப்பு, அதை தாண்டி 3வது ஸ்டேஜ் தான் நடுவர் மன்ற தீர்ப்பு. இப்ப நடுவர் மன்றத்துக்கு திருப்பியும் செயலிழக்க செய்யும் விதமாகத்தான் சிவகுமார் மாதிரியான ஆட்கள் விஜய வர சொல்லுங்க அப்படிங்கிறது, விஜய் நான் வானத்தை விட்டு அங்க போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுதான் காரணம். நீங்க எதுக்கு மானத்தை விட்டு போறீங்க? மானத்தை விட்டு போறேன்னு சொல்லல, மானத்தை விடணும். இல்லங்க, பகை நாடுகளே பேசி தீர்க்கும் போது பக்கத்து மாநிலம் தானே பேசி தீர்க்க முடியாது. சசிரேகா மேடமே சொன்னாங்க, எம்ஜிஆர் உதாரணங்கள் கூட இருக்குல்ல பண்ணிருக்காங்கன்னு. பேச்சுவார்த்தைங்கிறதே அயோக்கியத்தனங்க, தமிழனை வஞ்சிக்கிற விஷயம் பேச்சுவார்த்தைங்கிறதே. அதான் 71 திமுக அந்த வழக்க வாபஸ் பெற்றுக்க கூடாது. இங்க பாருங்க, வாபஸ் பெற்று இந்திரா காந்தி கலைஞர்ட்ட என்ன சொன்னாங்க, நீங்க பேசி தீர்த்துக்கலாங்க, ஒரு பிரச்சனை தீர்ப்பாயெல்லாம் வழக்கு போடாதீங்க நாங்க. சோ அந்த வழக்கு பெற்று, ஆனா அதே கலைஞர் திருப்பி ஆட்சிக்கு வந்தது 89 தான். வந்த உடனே தீர்ப்பாய நடுவர் மன்றத்தை விபி சிங் வச்சு போட்டாங்க. எம்ஜிஆர் போராடினாரு, மேகதாது இஷ்யூ வரும்போது எம்ஜிஆர் போராடினாரு தீர்ப்பாயத்துக்கு, வாய்ப்பே இல்ல. இந்த ராஜீவ் காந்தி ஏமாத்தினது, இந்திரா காந்தி எல்லாரும் கலைஞர் ஏமாத்தின மாதிரியே எம்ஜிஆர் ஏமாத்திட்டு இருந்தாங்க. 86 தான் எம்ஜிஆர் சொன்னார், ஐயோ இது பெரிய ஃப்ராடு பேச்சுவார்த்தைங்கிறது. எம்ஜிஆர் சொன்னதுங்க, தீர்ப்பாயம் வேணுங்கிற கோரிக்கையில எம்ஜிஆர் உறுதியா இருந்தாரு. மன்னார்குடி ரங்கநாதன் போன்றவர்களும்
இன்னொருத்தர் பூர்ணச்சந்திரன் ரெட்டியார் போன்றவங்களும் அந்த வழக்கை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் போட்டாங்க. நம்முடைய கோரிக்கை தீர்ப்பாயம் வேண்டும் என்பது. அதை போராடி நம்ம பெற்றது 91ல விபி சிங். அப்பதான் நம்ம பெற்றோம். இப்ப அது எல்லாமே செயலிழக்க போகுது. காவிரி மேலாண்மை வாரியம் தேவையில்லை, காவிரி ஒழுங்காற்று வாரியம் தேவையில்லை, காவிரி நடுவர் மன்றம் தேவையில்லை. திருப்பி கர்நாடகா கையில் நீங்க அதிகாரத்தை கொடுக்குறீங்க. கர்நாடகா கையில் அதிகாரம் கிடையாது. தண்ணி திறந்து விடக்கூடிய அதிகாரம் நடுவர் மன்றத்துக்கு வந்துருச்சு. 91லயே விபி சிங் திமுக அரசுலயே வந்துருச்சு. திருப்பி கர்நாடகா அந்த தீர்ப்பாயங்களையும் நடுவர் மன்றங்களையும் ஒழிக்கணுங்கிறதுக்காக பேச்சுவார்த்தைங்குது. அப்ப நம்ம முதலமைச்சர் பேச்சுவார்த்தைங்கிறத ஜெயலலிதா அம்மையார் ஏத்துக்கல. ஐயோக்கியத்தனம்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார். எப்படி ஏத்துக்க முடியும்னாங்க? கெசட்ல போராட அவங்க பெற்ற கட்டம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் விபி சிங் வந்ததுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தைங்கிறத கலைஞர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்ப இவ்வளவு போராடினவங்க நாங்க. அதாவது இதே அதிமுக 91ல இடைக்கால தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத போது காங்கிரஸோட கூட்டணி அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார், நரசிம்மராவ். அப்ப அருணாச்சலம் போன்ற காங்கிரஸ் அமைச்சர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில கலந்துக்காதீங்க. நாங்க ஜெயலலிதா அம்மையார் கூட்டணி கட்சி, எங்களுக்கு தண்ணி இடைக்கால தீர்ப்புக்கு எதிராக இருக்கவங்க காங்கிரஸ் இதுல கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ்காரங்களை எதிர்த்தாங்க. வாழப்பாடி ராமமூர்த்தின்னு ஒரு தன்மானம் உள்ள தமிழர் மத்திய அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சாரு. ஏண்டா எங்களுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாங்க. நீங்க காங்கிரஸ்காரர் அமைச்சரா இருக்கீங்க, உங்களுக்கு தானே கூட்டு பரப்புங்க, இது பொறுப்பு வேணா மத்திய தொழில்துறை அமைச்சருங்க. இன்னைக்கெல்லாம் அமைச்சரான உடனே சில பேர் என்னென்ன பேசுறாங்கன்னு பாக்குறீங்க. தொழில்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் பெட்ரோலியத்துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் பதவியை வாழப்பாடி ராமமூர்த்தி தூக்கி எறிஞ்சாரு. தூக்கி எறிந்து விட்டு இந்த பிரச்சனைக்கு பேசினார். அதனால பேச்சுவார்த்தை என்பது அயோக்கியத்தனம் என்பது இல்லங்க. பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி அவங்க வழக்கு போட்டாங்க, உச்சநீதிமன்றத்துக்கும் போயிட்டாங்க. இங்க ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றி பிரதமர் மோடி தலையிட வேண்டும்னு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாருல. ஒரு பக்கம் சட்ட போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பேசி தீர்த்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் சட்ட போராட்டம் நடக்கும் போதுதாங்க பேச்சுவார்த்தைன்னு ஏமாத்திட்டு இருக்காங்க. 71ல இருந்து அதாங்க. உங்களுக்கு தெரியுமா, தீர்ப்பாயம் இந்த கோரிக்கை தமிழ்நாட்டுல 68ல வழக்கு போட்டு 91ல வந்துச்சு. இதே மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா மாநிலத்துக்கு இதே நதிநீர் தாவா பிரச்சனை ஒரே வருஷத்துல தீர்ப்பாயம் வந்துருச்சு. நடுவர் மன்றங்கள் அமைச்சாங்க. தமிழனை வஞ்சிக்கின்ற டெல்லி அரசினுடைய தொடர்ச்சியான விஷயம். மற்ற மாநிலத்துக்குலாம் உடனே அமைச்சாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவ்வளவு வருஷம் போராட வேண்டியது இருக்கு. நான் சொல்றது தப்பா இருந்தா தமிழ்நாட்டின் பிற மாநில பிரச்சனைகளுக்கு எப்ப நடுவர் மன்றம் அமைச்சாங்க, தமிழ்நாட்டுக்கு எப்ப அமைச்சாங்க கேட்ட அடுத்த வருஷமே அமைச்சாங்க. இதே காங்கிரஸ், இதே பிஜேபி, இதே ஜனசங்கங்கள். ஆனா தமிழ்நாட்டுக்கு வரும்போது எல்லா தேசிய கட்சிகளும் சேர்ந்து நமக்கு வஞ்சம் விளைவித்தார்கள். அப்படி போராடி பெற்ற நடுவர் மன்ற தீர்ப்பாயங்கள், காவிரி ஒழுங்காற்று வாரிய தீர்ப்புகளை ஒழுங்கா அவங்க நிறைவேற்றினாலே போதும். திருப்பி சிவகுமார் கையில அதிகாரம் இருக்கிற மாதிரி அவர் கையில அதிகாரமே இல்லைங்க. சரிங்க, அவர் கொடுக்க கூடாது. நடுவர் மன்ற தீர்ப்பு செயல்படுத்த புரிஞ்சுக்கிறேன் ஜீவா. இப்ப காவிரி விஷயத்துல ஓகே, இப்ப தொகுதி மறுவரை விஷயத்துல இவங்க ஒரு ஸ்டெப் முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு திமுகவோ மற்ற கட்சிகளோ ஆதரவு கொடுக்கணும்னு கேக்குறாங்கல்ல. அதுல ஏன் திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ ஆசிலேஷன் இருக்கு? அப்ப அவங்க அரசியல் செய்யறாங்க தெரியாது நமக்கு. என்னை பொறுத்தவரை தொகுதி மறுவரையை பொறுத்தவரையும் அது என்ன டிராஃப்ட்னு வரல. ஆனா தொகுதி மறுவரையில தமிழ்நாடு உட்பட பல அன்னைக்கு மீட்டிங் போட்டப்போ அவங்க வைத்த கோரிக்கை 71 மக்கள் தொகை அடிப்படையில் தான் அது அமைய வேண்டும். ஏன்னா அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடை நம்ம தென்னிந்திய மாநிலங்கள் சரியா ஃபாலோ பண்ணோம், வட இந்திய மாநிலங்கள் ஃபாலோ பண்ணல. இந்திரா காந்தி சொன்ன குடும்ப கட்டுப்பாடை நம்ம ஃபாலோ பண்ணோம். அதனால அதன் அடிப்படையில் நம்ம மக்கள் தொகையை குறைத்தோம், தொழில் வளத்தை அதிகரித்தோம். இதனாலேயே பல சலுகைகளை இழந்தோம். ஒழுங்கா இருந்ததுனாலேயே 2011 மக்கள் தொகை அடிப்படையில் பண்றதா இருந்தா நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வேண்டான்னு சொன்னாங்கல்ல. இப்ப அதுல ஒரு ஆசிலேஷன் வருதுன்னா பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா நினைக்கிறீங்களா? மசோதா வரட்டும், தொகுதி மறுவரைங்க மசோதா வரட்டும். எனக்கு தெளிவா அதுல அம்சங்களை தயவு செய்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தாதீர்கள். சரி, மசோதாவோட அம்சங்கள் வரட்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் வீம்புக்கு புளியங்காதீங்க முடியாதுல்ல. இல்ல பாஜக எதிர்ப்பு அடிமான அரசியல், அதுல அவங்க சமரசம் பண்ணிக்கிட்டா திமுக தற்கொலைக்கு சமம். அவங்க அப்படி செய்ய வாய்ப்பே இல்ல. பாஜக எதிர்ப்பு தான் அவங்களுடைய அடிமான அரசியலா இன்னைக்கு இருக்கு. ரைட், என்ன செய்யறாங்க? அவங்க செய்ய மாட்டாங்க. வர